முருகா, என் அன்பு பிள்ளையே, அமாவாசை இரவில் இதை நீ கேள். நாளை திங்களில் உன்னுடைய கையில் வந்து ஒன்று சேரும். நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டுமே இது உன் கண்களில் படும். உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை மட்டும் நீ முழுவதுமாக உணர்ந்து விட்டால் நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று உன்னை நீயே தேற்றிக் கொள்வார். நாளை புரட்டாசி திங்களில் உன் கையில் ஒன்று கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றாய். நீ எதிர்பார்த்த அதுவே நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா, என்னை முழுமையாக நம்பி என்னையே அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆகையால் தான் நானும் உனக்காக நாளையே இந்த பரிசை கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் பிள்ளையே. அந்த பரிசை நீ உன் கையில் பெற்றவுடன் மிகவும் சந்தோஷமாக இருப்பாய். உனக்கான சந்தோஷம், உனக்கான நிம்மதி அனைத்தும் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வீணில்லை. இன்று நீ செய்யும் சிறிய முயற்சி நாளை பெரிய பலனாக மாறும். இருண்ட நாட்கள் கடந்து போய்விடும். துன்பம் நீங்கிய பின் உனக்கு அமைதி சந்தோஷம் வருவது உறுதி. வேகமாக சிறிய முயற்சியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு எடு பிள்ளையே. நம்பிக்கை வைத்தால் என்றும் எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். உன் வாழ்க்கை இப்போது இலகுவாகவும் பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. இப்பொழுது இருந்தே ஆரம்பித்தால் கூட நீ உனக்கான இலக்கை நிச்சயம் அடைந்து விடுவாய். நீ இழந்தது அனைத்துமே உன்னிடம் வரும். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். என் மேல் கொள்ளும் பக்தியை மட்டுமே கொண்டு ஒருவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. நான் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்பவனும் அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். என் மீது நீ கொண்டிருக்கும் பக்தி உண்மையானது. உனது அன்பு பரிசுத்தமானது. அப்படி இருக்கையில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ நினைத்தது நடக்கும் என்று உனக்கு நான் அறிவுறுத்தி விட்டேன். நாளையே உனக்கான வெற்றி சந்தோஷம் அனைத்துமே